ஹாய் நண்பா, வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் 7ல் இருக்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட் 7ல் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் மகாத்மா காந்திஜி பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Gandhiji advocated for the scheme of education known as basic education. நமக்கு பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு எஜுகேஷ்னல் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் இருந்தது. அதில் பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்களோ அதுதான் டீச்சர்ஸ் டீச் பண்ணணும். அல்லாமல் டீச்சர்ஸ் அவங்களுடைய சொந்த முயற்சியால் எதையும் டீச் பண்ண முடியாது. ஸோ என்ன அத்தாரிட்டிஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணணும். அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. இது நம்ம காந்திஜிக்கு பிடிக்கவே இல்லை. அவருக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டமில் சில சேஞ்சஸை ஏற்படுத்தணும்னு அவர் நினச்சாங்க. அதனால தான் இந்த காந்திஜி பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சஜஷனை நமக்காக கொடுக்குறாங்க. இந்த பேசிக் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்தியாவில் எஜுகேஷனில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர முடியும்னு அவங்க நம்பினாங்க. அண்ட் இந்த பேசிக் எஜுகேஷன் பற்றி அவங்க வர்தா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கான்ஃபரன்ஸில். அதனால் இந்த பேசிக் எஜுகேஷனை நாம் வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு பெயர் நைட் அலீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை பற்றி நல்ல எலாபரேட்டாக காந்திஜி அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பருடைய பெயர் ஹரிஜன். அண்ட் இது எல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1937 நடந்துச்சு. ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் இந்த பேசிக் எஜுகேஷன் பற்றி காந்திஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது தமிழில் ஆதார கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய இன்னொரு பெயர் தான் வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், நைட் அலீம் அப்படின்னு சொல்கிறோம். And he used this term to describe the close relationship with the basic needs and interest of children. இப்போ சில்ட்ரனுக்கு போயிட்டுருக்கக்கூடிய கரிக்குலம் சரியில்லை. அப்போ எப்படிப்பட்ட கரிக்குலம் சில்ட்ரனுக்கு போகணும் அப்படின்னா சில்ட்ரனுடைய இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்ட கரிக்குலமாக இருக்கணும். ஸோ சில்ட்ரனுடைய இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் அவங்களுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கரிக்குலமாக இருக்கணும். அப்போ ஒரு சூப்பரான பிளான் காந்திஜி கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, நம்ம சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சில்ட்ரனுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய டாப்பிக்காகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கரிக்குலம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? The education scheme is easy for common man who forms the backbone of our country. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய காமன் மேனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ஈஸியாக போய் சேர்ந்துடும். அப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்தது? நமக்கு எஜுகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்தாங்க, சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கல. நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்தது. அதனால் காந்திஜி என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்குமே எஜுகேஷன் போய் சேரணும், காமன் மேனுக்கு கூட புரியணும் அப்படின்னா பேசிக் நீட்ஸையும் அந்த சில்ட்ரனுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் பிளெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் இந்த பேசிக் எஜுகேஷன். அப்போ இந்த பேசிக் எஜுகேஷன் அவங்க லைஃபுக்கு ஒரு ஆதாரமாக அமைய போகுது. Its goal is to enable every student to acquire the desired fruit from his or her actions. அப்போது இந்த காந்திஜியோடைய கோல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க விருப்பப்பட்ட அந்த வெற்றியை எப்போ அடைகிறாங்க அப்படின்னா தன்னுடைய ஓன் ஆக்ஷனால் அடைகிறாங்க. அப்போது படிக்கிறது, எழுதுறது, வாசிக்கிறது இது எல்லாத்தையும் விட ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அந்த சில்ட்ரனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்போவுமே நம்ம கிளாஸ் ரூம்லேயும் சரி, நம்ம சில்ட்ரனுக்கு ஏதாவது வளவளன்னு டீச் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு புரியறதில்ல, அவங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதும் இல்லை. பட் நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை அந்த காந்திஜி சில்ட்ரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ இன்னும் நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல எஃபெக்டிவாகவும் கரிக்குலம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த காந்திஜியோடைய பேசிக் எஜுகேஷன் ஸ்கீம் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 5 பாயிண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதை பற்றி எலாபரேட்டாக நம்ம படிக்கலாம்.
பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் த சில்ட்ரன் ஃப்ரம் 7 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் நம்ம கொடுத்துருக்கணும் நம்ம இந்தியாவில். அதுவும் எப்படிப்பட்ட எஜுகேஷன் கொடுக்கணும்? யூனிவர்சலான எஜுகேஷன், எல்லாருக்கும் பொதுவான கல்வி. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் படிக்காதவன், இவன் படிக்கிறவன், இப்படி எந்த ஒரு பிரிவினும் இல்லாமல் எல்லாருக்கும் யூனிவர்சலாக அந்த எஜுகேஷன் போய் சேரணும். அண்ட் கண்டிப்பாக இது ஃப்ரீயாக இருக்கணும். இப்படி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கும்போது சில்ட்ரன் கண்டிப்பாக படிப்பாங்க அப்படிங்கிறது காந்திஜியோடைய கருத்து. ஸோ இந்த பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம், காந்திஜியோடைய பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் எந்த ஏஜ் குரூப் சில்ட்ரனுக்கு ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு? 7 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும், கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. இந்த ஏஜ் குரூப் ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து கிராஃப்ட் ஆஸ் தி சென்டர் ஆஃப் எஜுகேஷன். நம்ம சில்ட்ரனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், அந்த கிராஃப்ட் கொடுக்குறோம். அந்த கிராஃப்ட் ஒர்க் கொடுக்கும்போது சில்ட்ரன் நல்லா இன்ட்ரெஸ்டடாக படிக்கிறாங்க. ஸோ கிராஃப்ட் அப்படிங்கிறது சில்ட்ரனுடைய கரிக்குலமில் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகணும்னு காந்திஜி விரும்புகிறாங்க. அண்ட் தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் எஜுகேஷன். இப்போ இந்த கிராஃப்டில் வந்து எதை டீச் பண்ணுறாங்க? நிறைய ஆக்குபேஷன்ஸ் பற்றி டீச் பண்ணுறாங்க. நிறைய தொழில்கள் பற்றி இந்த சில்ட்ரனுக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வீவிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கார்பெண்டிங், பேப்பர் ஒர்க், புக் பைண்டிங், இப்படிப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் அந்த சில்ட்ரன் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆக்குபேஷன் பற்றி ஒரு நாலேஜ் சின்ன வயசுலேயே கிடைக்கிது. ஓகே. அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் எஜுகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி இவங்க படிக்கிற இந்த விஷயம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்களால தன்னைத்தானே சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு காந்திஜி பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் 4வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே சில்ட்ரனுக்கு எந்த லாங்குவேஜில் போய் சேரணும்? மதர் டங்கில் போய் சேரணும். அப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய பீப்புளுக்கு அதை கண்டினியூ பண்ண முடியலை. நிறைய பீப்புள் இல்லிட்ரேட் பீப்புளாகவே இருந்தாங்க. அண்ட் ஃபியூ பீப்புள் லிட்ரேட் பீப்புளாக இருந்தாங்க, ஃபியூ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இது எல்லாத்தையும் உடைச்செறியணும் அப்படின்னா எல்லாருக்கும் காமனான மதர் டங்கில் டீச் பண்ணணும்னு காந்திஜி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம சில்ட்ரனுக்கு இது எல்லாமே டீச் பண்ணும் பொழுதும் அந்த சில்ட்ரனுடைய மனசில் நான் வயலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விதைக்கணும். நான் வயலன்ஸ் நம்ம அவங்களுக்கு புகட்டுறதுனால, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கறதுனால ஒரு பிரதர்ஹுட் அவங்களுக்குள்ளடி டெவலப் ஆகுது. ஸோ அவங்க மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு வன்முறையோடு அவங்க வளராமல் அந்த வன்முறை எண்ணங்கள் இல்லாமல் அவங்க வளரணும் அப்படின்னு காந்திஜி விருப்பப்பட்டிருக்காங்க. ஸோ காந்திஜி கொடுத்துருக்கிற இந்த பேசிக் எஜுகேஷன், வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனில் காந்திஜி விருப்பப்பட்டது இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. இப்போது இந்த 5 பாயிண்ட்ஸை பற்றி நம்ம எலாபரேட் பண்ணி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த 7 வருஷமும் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும், ஃப்ரீயாக படிச்சிருக்கணும். அண்ட் எல்லாரோடையும் சரிசமமாக உட்காந்து எல்லோரும் ஈக்குவலாக படிச்சிருக்கணும். இது ஒரு பாயிண்ட். இப்படி நம்ம படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த சில்ட்ரனுக்கு என்ன கிடைக்குது? கிராஃப்டில் நாலேஜ் கிடைக்குது. ஸோ அவங்க வொகேஷ்னல் ட்ரைனிங் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் என்ன நடக்குது? வொகேஷ்னல் லேர்னிங் is by doing and inculcating the values like dignity of labor at early stage. டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னா தொழில். இந்த 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கிராஃப்டை சொல்லி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ஒவ்வொரு தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ ஒவ்வொரு தொழில் மேலேயும் அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி வருது. எல்லா தொழிலுமே மரியாதைக்குரிய ஒரு தொழில் தான். ஸோ சில பீப்புள் வீவிங் பண்ணுறாங்க, சில பீப்புள் டெக்ஸ்டைலில் இருக்காங்க, சில பீப்புள் வுட் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாமே எல்லாமே மரியாதைக்குரிய தொழில் தான் அப்படின்னு அந்த சில்ட்ரனுடைய மனசில் பதியுது. ஸோ தே வில் லேர்ன் த வேல்யூ ஆஃப் த லேபர் அப்படின்னு சொல்லி இந்த காந்திஜி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹி எம்ஃபசஸ் ஆன் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ். இப்படி நம்ம கிராஃப்ட் ஒர்க் அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சைல்டு எப்படி டெவலப் ஆகுறாங்க? கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுறாங்க. ஹோலிஸ்டிக் அப்படின்னா கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் எங்கே நடக்குது? சைல்டுடைய ஹெட்,
ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸில் 3 ஹெச் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ். ஹெட் அப்படிங்கிறது சைல்டுடைய மைண்ட், பிரெயின் ஒர்க்கை பொறுத்தது. ஸோ இந்த ஒர்க்லாம் கொடுக்கும் பொழுது சைல்டுடைய பிரெயின் ஆக்டிவாக வேலை பார்த்துட்ருக்கு. ஹார்ட், ஸோ அவங்க ஹார்ட்டே இன்வால்வ் பண்ணி இந்த வேலை பார்க்குறாங்க. அதனால் தே வில் லேர்ன் த ஹியூமன் எத்திக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் வேல்யூஸ். அண்ட் அவங்களுடைய ஹேண்ட் இந்த மாதிரி வொகேஷ்னல் ட்ரைனிங் எடுக்கும்போது நல்ல ஸ்கில்ஃபுல்லாக ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கும்போது சைல்டுடைய ஹெட்டு, ஹார்ட் அண்ட் ஹேண்ட் எல்லாமே டெவலப் ஆகும் பொழுது ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அந்த சைல்டுக்கு கிடச்சிருது. அண்ட் இந்த கிராஃப்ட் லேர்னிங் by doing with a focus on productive craft is the basis of all education. கிராஃப்ட் லேர்னிங்கில் நம்ம ஒரு கிராஃப்டை உருவாக்குறோம். அந்த சைல்டு ஒரு பாட்டரி பண்ணும்பொழுது ஒரு வெசலை உருவாக்குது. அப்படி உருவாக்கும் பொழுது அந்த ஹேண்ட், அவனோட ஹெட், அவனுடைய ஹார்ட் எல்லாமே முழு ஈடுபாடோடி அந்த சைல்டு அவங்க சொந்த முயற்சியில் இந்த மாதிரி பாட்டை க்ரியேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஹெட், அவங்களுடைய ஹேண்ட், அவங்களுடைய ஹார்ட் எல்லாமே முழு ஈடுபாட்டோட வேலை பார்க்குது. அதனால் ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். ஸோ இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ஹெரிட்டேஜ் நம்ம அந்த சில்ட்ரனுக்கு ஈஸியாக டீச் பண்ண முடியுது. ஸோ எந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, we are making children skillful in spinning, weaving, leather work, pottery, metal work, basket making, book binding, etc. etc. And he also said our education should be revolutionized. The brain must be educated through the hands. ஸோ நம்ம பிரெயினுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு தியரிட்டிக்கல் அப்ரோச்சில் டீச்சிங் கொடுக்காம ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் சில்ட்ரனுக்கு அவங்க ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஸோ நம்ம எஜுகேஷனில் ஒரு பெரிய ரெவல்யூஷனையே கொண்டு வரலாம் அப்படின்னு காந்திஜி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் he also wished to revolutionize education by focusing on learning by doing craft-centered education done by hands. Therefore, he suggested to give more emphasis on craft-based education than subject-based education. Subject-based education விட craft-based education காந்திஜி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேசிக் எஜுகேஷனுடைய மீனிங் என்ன, ஏன் அவங்க இதுக்கு ஆதார கல்வி அப்படின்னு நேம் வச்சாங்க அப்படின்னா, பேசிக் அப்படிங்கிறது பேஸ் அப்படின்னு, அதாவது பாட்டம் அல்லது ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லுவோம். அண்ட் இது மாதிரி நம்ம அந்த சில்ட்ரனுக்கு ஒரு கிராஃப்டில் வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அந்த சில்ட்ரனுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக கூட அமையலாம் ஃப்யூச்சரில். அவங்க இந்த ஒரு தொழிலை கூட அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் திஸ் மேபி த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சைல்ட்ஸ் எஜுகேஷன். ஸோ இதை நம்ம பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேசிக் எஜுகேஷனை நம்ம ப்ரைமரி லெவலில் கொடுக்கறதுனால இது அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பேசிக் எஜுகேஷனுடைய தீம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இதை ஒரு 5 ஸ்டேஜஸாக நம்ம பிரிக்கிறோம். இந்த பேசிக் எஜுகேஷனை காந்திஜி 5 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ பேசிக் அப்படிங்கிறது அப் டு 6 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ்லேருந்து அந்த 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற எஜுகேஷனை தான் நம்ம ப்ரீ பேசிக்னு சொல்லுவோம். அப்போ பேசிக்னா என்னது, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், 7 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும். இதை தான் நம்ம பேசிக் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அப்படி தானே. அந்த 7லேருந்து 14 வயசு அது இந்த ஸ்டேஜில் தான் நடக்குது. அப்புறம் 14 வயசுக்கு அப்புறமா அந்த சைல்டு என்டர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் போஸ்ட் பேசிக். இட் இஸ் ஃப்ரம் 15 to 18 இயர்ஸ். அப்புறம் அவங்க யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறாங்க, யூனிவர்சிட்டி எஜுகேஷன். அதுக்கப்புறம் அவங்க சோஷியல் எஜுகேஷன் அண்ட் அடல்ட் எஜுகேஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இது இந்த 5 ஸ்டேஜஸில் பேசிக் எஜுகேஷன் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. அது 7 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன். அண்ட் தென் Mahatma Gandhiji's basic education emphasized craft-centered education and it is a kind of revolt against the impractical colonial British education which aimed at political enslavement and economical dependency. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டீச்சர்ஸ் எதுவுமே பிள்ளைங்களுக்கு இண்டிபெண்ட்டாக டீச் பண்ண முடியாது. அந்த பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் டீச் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில்
அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த பிரிட்டிஷ் சொல்லி கொடுக்குறத நம்ம சொல்லும் பொழுது அங்கே ஒரு பொலிட்டிக்கல் என்ஸ்லேவ்மெண்ட் இருக்குது. ஓகேவா, அவங்க பாலிட்டிக்ஸை தான் அந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதில் என்ன ஆகுறோம், அடிமைத்தனத்தை தான் நமக்கு மறுபடியும் புகுத்துறாங்க. அண்ட் எக்கனாமிக்கல் டிபெண்டன்சி, நமக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு இதுவுமே அந்த கல்வி நமக்கு கொடுக்காது. பிரிட்டிஷை புகழ்ந்து நம்ம படித்து இருக்க போகிறோம். ஓகேவா, நமக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு பாடத்தையும் நம்ம படிக்க முடியாது. அதனால் ஒரு பொலிட்டிக்கல் என்ஸ்லேவ்மெண்ட்டும் ஒரு எக்கனாமிக்கு ஒரு மணிக்கு நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணுற நிலைமையும் தான் இருக்கும். ஸோ இதை மாற்றுறதுக்காக தான் இந்த காந்திஜி நமக்காக இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. காந்திஜி பிலீவ்ட் இன் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி. So basic education, craft-centered, provides purposeful, creative, socially useful education, and also it inculcates the spirit of cooperation, unity and group responsibility in children. இப்போ சில்ட்ரனுக்கு நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் கொடுக்குறோம், அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வொக்கேஷ்னலாக ட்ரைனிங் எடுத்துக்கோங்கன்னு அந்த சில்ட்ரன் நம்ம ஃப்ரீயாக படிக்க விடும் பொழுது என்னென்ன நடக்குது, அந்த சைல்டுக்குள்ளே ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ அங்கே நடக்கிற அந்த அந்த கிராஃப்ட் சென்டர்ட் எஜுகேஷன் என்ன கொடுக்குது, அந்த சைல்டுக்கு ஒரு க்ரியேட்டிவான மைண்டை கொடுக்குது. அண்ட் அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறது எப்படி, மற்ற சில்ட்ரனோட பழகிறது எப்படி, சோஷியலாக இருக்கிறது எப்படி, குரூப்பில் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சூப்பரான டேலண்ட்ஸ் எல்லாமே சில்ட்ரனுக்கு அது இன்கல்கேட் பண்ணுது. இட் வுட் டெவலப் மைண்ட் அண்ட் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்டிவிட்டீஸ். இட் வுட் லீட் டு ப்ரமோஷன் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம மைண்டை எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை மெருகேற்றுறதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை இதை தூண்டுறதுக்கும் இந்த எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதனால் அந்த சைல்டோடைய மனசில் டிக்னிட்டியை நம்ம ப்ரமோட் பண்ண முடியும், செல்ஃப் ரெஸ்பெக்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கிலீஷ்க்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. அண்ட் தெர் இஸ் நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ஒரு ரிலீஜியனை பற்றியும் நம்ம சைல்டுக்கு ப்ரீச் பண்ணுறது காந்திஜிக்கு விருப்பமே இல்லை. அண்ட் 1937 basic education, well articulated approach to education incorporated in newspaper ஹரிஜன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1937 இந்த பேசிக் எஜுகேஷனை பற்றின விஷயத்தை தன்னுடைய ஓன் நியூஸ் பேப்பர் ஹரிஜனில் காந்திஜி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸு இந்த ஆல் இண்டியா எஜுகேஷன் பிளானை ஒரு கான்ஃபரன்ஸில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, விச் டுக் பிளேஸ் இன் வர்தா on October 22 and 23, 1937. And Gandhiji presided Varda Educational Conference. ஓகேவா, இந்த வர்தா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸில் ப்ரிசைட் நடத்தினது இந்த காந்திஜி தான். இதில் 4 ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்று 7 years ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது 7 ஏஜ்லேருந்து 14 ஏஜ் வரைக்கும் இருக்கிற அந்த 7 வருஷம் ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது, மதர் டங்கில் எஜுகேஷன் கொடுக்கறது, அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கில் எஜுகேஷன் கொடுக்கறது, அண்ட் டீச்சருடைய சேலரியை பற்றியும் அங்கே ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் வர்தா ஸ்கீம், அ கமிட்டி வாஸ் செட் அப். இப்போ இந்த வர்தா எஜுகேஷ்னல் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய இந்த ரெசல்யூஷன்ஸ், இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ஓகேவா, அதற்காக ஒரு கமிட்டி ரெடி பண்ணுறாங்க. அதுதான் இந்த வர்தா கமிட்டி. இந்த வர்தா கமிட்டியுடைய சேர்மேன் ஷாகிர் ஹுசைன். இவங்க ஒரு ரினவுட் எஜுகேஷனிஸ்ட், ஃப்ரீடம் ஃபைட்டர், அண்ட் ஹி வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1967 to 69. அண்ட் இவங்க இந்த கமிஷன் மேலே, இந்த கமிட்டி மேலே பயங்கரமாக ஒர்க் பண்ணி நல்லா அனலைசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது மார்ச் 1938. ஓகே, இப்போ இந்த காந்திஜியோடைய பெடகாகியில் 3 pillars இருக்குது. அது என்ன அப்படின்னா, focus on lifelong character of education, its social character and it forms the holistic process. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன் ஹோலிஸ்டிக்காக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு லைஃப் லாங் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். He emphasized on practical learning, that is craft learning, and he says moral development of the person, a process that is by
definition lifelong. Moral development, spiritual development, everything will happen with the vocational training. And 1944 Mahatma Gandhiji called an all India conference in Swigram to launch new education system. இப்போ 1937 வர்தா கான்ஃபரன்ஸ் பண்ணாங்கல்ல, அதை மாதிரி இன்னொரு பிளேஸ்லையும் இந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது 1944 சிவேக்ர அப்படிங்கிற பிளேஸில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் காந்திஜி வாஸ் அன் ஐடியலிஸ்ட். காந்திஜியோடைய தாட் வந்து மோஸ்ட்லி எது ரிலேட் பண்ணியிருந்தது அப்படின்னா ஐடியலிசம் ரிலேட் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம காந்திஜியை ஒரு ஐடியலிஸ்ட்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஐடியலிஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சைல்டுடைய டெவலப்மெண்ட்டில் அவங்களுடைய கேரக்டர் பில்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so idealists are considering humans as the combination of body, mind and soul. So Gandhiji's scheme of basic education, they recommend methods of teaching or equivalent to the ideology of idealism. ஸோ காந்திஜி சொல்கிற இந்த பாயிண்ட் படி பார்த்தோன்னா அவங்க ஐடியலிசம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஐடியலிசம் அப்படிங்கிறது யாருடைய கூற்று அப்படின்னா பிளாட்டோ அப்படி ஒருத்தவங்களுடைய கருத்துகள். அந்த பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் யூனிவர்சலாக இருக்கணும், அது வந்து எல்லாருக்கும் சேம் ஸ்ட்ரக்சரில் போய் சேரணும், சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், அதனால் ஈஸியாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எஜுகேஷனால் சைல்டுடைய ஃபுல் பொட்டென்ஷியலும் டெவலப் ஆகணும், போத் எஜுகேஷ்னலி அண்ட் மாரலி. ஸோ இந்த கான்செப்டை காந்திஜி யூஸ் பண்ணதுனால நம்ம காந்திஜியோடைய கூற்று ஐடியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் பேசிக் எஜுகேஷனில் நம்ம வந்து எந்த விஷயங்கள்லாம் சில்ட்ரனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா we are including arts, music and painting, activities like hygiene, exercise, games and sports, yoga and meditation, learning through listening to verbal teaching, then contemplating them and finally practicing them, hand skills like spinning, weaving, gardening, carpentry etc. So இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி சில்ட்ரனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இனி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் வந்து கேதர் பண்ண பாயிண்ட்ஸ் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். காந்திஜியோடைய நேம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவங்க பிறந்தது 2 அக்டோபர் 1869 இன் போர்பந்தர், குஜராத். அண்ட் அவருடைய ஃபாதர் கரம்சந்த் காந்தி. காந்திஜியோடைய பொலிட்டிக்கல் குரு கோபால் கிருஷ்ண கோகேல். காந்திஜி இறந்த டேட் வந்து ஜனவரி 30, 1948 டெல்லியில். அண்ட் இவர் இறந்த அந்த தினத்தை நம்ம தியாகிகள் தினமாக சொல்கிறோம். கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஐடியல் வில்லேஜ், ஒரு வில்லேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு காந்திஜி வந்து ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய புக் ஹிண்ட் ஸ்வராஜ் அப்படிங்கிற புக்கில் வந்து தெரிவுபடுத்தியிருக்காங்க. அந்த ஹிண்ட் ஸ்வராஜ் புக் வந்து நம்ம இந்தியன் ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வில்லேஜ் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் எலிமினேட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் பாகுபாடுகள் அங்கே இருக்கக்கூடாது. செல்ஃப் டிபெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் க்ளோத்ஸ், ஃபுட்டுக்கும் க்ளோத்ஸுக்கும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஃபுட்டும் அவங்களுடைய க்ளோத்ஸும் அவங்களே வாங்கிக்கிற மாதிரி உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ யாருமே அங்கே புவராக இருக்கக்கூடாது. தே ஷுட் பி ஏபிள் டு ஓன் தேர் ஓன் ஃபுட் அண்ட் க்ளோத்ஸ். யார்கிட்டையும் போய் பெக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் ஹாவ் டிஸ்பென்சரி அண்ட் தர்மசாலா, ஷுட் ஹாவ் ப்ராப்பர் cleanliness and sanitation. The cleanliness and sanitation should be given priority. வில்லேஜ் வந்து க்ளீனாகவும் சானிட்டரி கண்டிஷன்ஸோடவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இந்த வில்லேஜுடைய ஒரு செட்டப் எப்படி இருக்கணும்னு வந்து சொன்னது நம்ம சர்வோதயா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதை பற்றி ஹிண்ட் ஸ்வராஜ் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த காந்திஜியோடைய ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னா மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அண்ட் காந்திஜியோடைய வேறு இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா சம்பரன் மூமெண்ட், கீதா, கிலாஃபட், non-cooperation, civil disobedience movement or Dandi March, Quit India movement. And then மகாத்மா அப்படிங்கிற டைட்டிலை காந்திஜிக்கு ப்ரொவைட் பண்ணவங்க வந்து ரவீந்திரநாத் டாகூர்.
அண்ட் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு காந்திஜியை கூப்பிட்டவங்க சுபாஷ் சந்திர போஸ். காந்திஜி கேவ் கான்செப்ட் 3 R's and 3 HE's. அந்த நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, காந்திஜியோடைய கிராஃப்ட் அப்படின்னு, கிராஃப்ட் ஒர்க், பேசிக் எஜுகேஷனில் வந்து கிராஃப்டை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு காந்திஜி சொன்னாங்கன்னு. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, காந்திஜி நமக்கு 3 R'ஸையும் 3 HEஸையும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த HE's என்ன அப்படின்னா, hand psychomotor domain, heart spiritual domain and head cognitive domain. இந்த ஹெட், ஹார்ட், ஹேண்ட் எல்லாமே கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுடைய சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக நடக்குது. இது எல்லாமே நம்ம கிராஃப்ட் பண்ணும் பொழுது தான் நிகழுது. அண்ட் அது கூட சேர்த்து அகடமிக் கரிக்குலமும் படிக்கும் பொழுது 3 R's அந்த சைல்டுக்கு டெவலப் ஆகுது. என்ன அப்படின்னா, ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக். ரீடிங் வந்து வாசிக்கிறது, ரைட்டிங் வந்து எழுதுறது, அண்ட் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது கணிதம். ஸோ இந்த எல்லா வார்த்தையும் நம்ம சொல்லும்போது ஒரு ஆர் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம 3 R's அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 3 R's அப்படின்னு. ஸோ இந்த 3 H'ஸும் 3 R'ஸையும் நமக்கு கரிக்குலமில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு காந்திஜி வந்து பேசிக் எஜுகேஷனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ரெஃபர் பண்ணதில் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நமக்கு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுறது இருக்குது. நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.